போன வாரம் இளைப்பாறுதலாக இருங்கள் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை தியானித்தோம். எத்தனை பேர் போன வாரம் இளைப்பாறுதலாக இருந்தீர்கள்? ஆனால் நான் ஒரு சிலர்கிட்ட பேசினப்ப அவங்க அந்த கேட்ட செய்தியினுடைய காரியத்தை அவங்க அப்படி ஷேர் பண்ணாங்க. பேசும்போதே அவங்களுக்குள்ளே இருந்து அது வருது. அப்போ புரிந்து கொண்டேன், நல்லா சத்தியம் என்ன செய்யுது உள்ள இறங்குதுன்னு. ஆனாலும் நீங்கள் நிறைய பேர் நாங்கள் இளைப்பாறுதலாக இல்லை அப்படின்னு சொல்லி கையை வைத்தாமல் இருந்ததுனால திரும்ப இந்த வாரத்தையும் நாங்கள் உங்களை இளைப்பாற வைக்கும்படியாக பேச விரும்புகிறேன். பேசிக்கிட்டே இருப்பேன். எப்போ வரைக்கும்? ஆமாம். ஸோ நீங்கள் இளைப்பாறுதலாக இருக்கிறீங்கிறத எப்போ நான் தெரிஞ்சுக்கிடுவேன்னா, நான் பண்ணுற பிரசங்கத்தில் நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரைட், அப்போ மக்கள் இளைப்பாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டாப்பிக்கை மாற்றிடுவேன். போன வாரம் இந்த இளைப்பாறுதல்னு சொன்ன அந்த இளைப்பாறுதல்ங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கத்தில் இல்லாத வார்த்தை. அதனால் எத்தனை பேர் அதை எப்படி புரிந்து கொண்டாங்கன்னு தெரில. இளைப்பாறுதல் என்றால் மன அமைதி. ஸோ அதனால் நான் இன்றைக்கி டாப்பிக்கே மன அமைதின்னு என்ன செஞ்சிட்டேன், மாற்றிட்டேன். நம்முடைய மனம்தான் நம்மை நடத்துகிறது. வேதத்தில் இருதயம், சிந்தை, எண்ணங்கள் இப்படிலாம் இருக்குது. எல்லாமே இந்த மனம் என்ற ஒன்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு தான். மனம்னாலும் ஒன்று தான், இருதயம்னாலும் ஒன்று தான், எண்ணங்கள்னாலும் ஒன்று, சிந்தைனாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். இந்த மனம்தான் நம்மை நடத்துகிறது. அதனால தான் உலகத்தில் மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் மனது மண்டலத்தை நீ காத்துக்கொள், அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று என்ன செய்யும், புறப்படும். இந்த மனது மண்டலம் பாதிக்கப்பட்டா நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்காது, செம்மையாக இருக்காது. அதனால தான் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், பொல்லாதவர்களாக இருக்கிற நீங்கள் நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? ஏன்னா உங்கள் இருதயம் சரியில்லை, உங்கள் மனசு சரியில்லை, அப்புறம் எப்படி நல்லதை பேசுவீங்க, அப்புறம் எப்படி நல்லதை செய்வீங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை வைத்து பார்க்கும்போது நம்ம மனம் எப்படியோ அப்படி தான் வாழ்வு. அதனால் நம்முடைய மனது மண்டலம் செம்மையாக இருக்கணும். மனசு சரியில்லாமல் போச்சுன்னா கடைசியில் மனநல மருத்துவரை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அதைத்தான் மென்டல் ஆஸ்பத்திரி என்று சொல்லுவோம். பாருங்க, நம்முடைய மனம் அமைதலாக இருந்தால் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும். நம்ம இலக்க நல்ல சௌரியமாக போய் அடையலாம். அதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லாமே எதிர்மறையாக இருந்துச்சு. போகிற இடத்தெல்லாம் கட்டுகளும் காவலும் அவருக்கு இருந்தது. இவரை கடிக்கிறதுக்குன்னே விரியன் பாம்பு இருந்துச்சு. இவர் மேலே குற்றம் சாட்டுறதுக்குன்னே 4 சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய முடிவு நல்லா இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை பயணம் நிறைவோடு இருந்தது. சொல்றாரு, என் நிலைமையிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். எத்தனை பேருக்கு மனதில் நிறைந்த சந்தோஷம் இருக்குது? ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் ஏன் அவர் சொல்றாருன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு. நீங்க இளைப்பாறுதலா இருக்கணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கு, இல்லை, உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, நடக்கல அப்படிங்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையானால் உங்க முகத்தில் ஒரு அமைதி இருக்கணும். இருதய அகத்தின் அழகு, மனதில் அமைதி இருக்குன்னா முகத்தில் என்ன இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், புன்முறுவல் இருக்கும், முகத்தில் மலர்ச்சி இருக்கும். எங்க உங்களுடைய மலர்ந்த முகத்தை அருகில் இருக்கிறவர்களுக்கு காட்டுங்கள். மனம் தத்தளிப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கும்.
இந்த வண்டி புதுசாக வாங்கும்போது பார்த்துருக்கீங்களா? அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எப்படி போகும்? ரொம்ப ஸ்மூத்தாக போகும், அமைதலாக போகும். ஏன்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பெர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி எல்லாத்துலேயும் அந்த கிரீஸு ஆயில் எல்லாம் சப்ளை கரெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குஸ் 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 போகும். அப்புறம் ஓடி ஓடி தேஞ்சி தேஞ்சி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டவுன் பஸ்ஸில் போய் பார்த்துருக்கீங்களா? பாதி வண்டி கலண்டு போகிற மாதிரியே தான் இருக்கும் நமக்கு ஃபீலிங். முன்னாடி ஒரு திசைக்கு போகும், பின்னாடி ஒரு திசைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். கடக்க 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 கடக்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் ஆம்னி பஸ்ஸா டவுன் பஸ்ஸான்னு கேளுங்க பார்க்கலாம். நிறையா பேர் பஸ் என்ன பஸ்ஸு? ஆமாம், என்ன பிரச்சனைனா கூட இருக்கிறவன் தான் பிரச்சனை, ஓட்டுறவனுக்கு என்ன பிரச்சனை? அதனால் நமக்கு பழகிருச்சு. அதனால் நம்ம கட 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 கடன் போவோம். கூட இருக்கிறவன் தலையில் அடிச்சுக்கிடுவான். அவன் கூட வாழ வேண்டியிருக்கு பார்த்தியா, விதி. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். வீட்டில் இருக்கிறவனுக்கு உங்களை பிடிக்காது, கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கு உங்களை பிடிக்காது, நீங்கள் முதலாளியாக இருந்தால் வேலைக்காரனுக்கு பிடிக்காது, நீங்கள் வேலைக்காரன் இருந்தால் முதலாளிக்கு பிடிக்காது. ஏன்னா என்ன வண்டி? டவுன் பஸ்ஸு. ஆனால் ஆம்னி பேருந்து பாருங்க, அப்படி வேற ஒன்றும் இல்லை, அந்த மனசு தான். போன வாரம் சொன்ன இளைப்பாறுதல் என்றால் என்ன? இந்த பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், சவால்கள் மத்தியில் நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ளுதல். தாவீது பக்கம் நெருக்கப்பட்டிருந்த போதும் அவன் தன்னை என்ன செய்து கொண்டான்? ஆமா, பவுல் அதான் சொல்றாரு, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, மன முறிவு அடைவதில்லை. புரியுதா? இதுதான் தேவ பிள்ளையினுடைய அடையாளம். என்ன? தன்னைத்தானே தொடர்பு. அதுக்கு தான் வசனம் ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு. இந்த ஆராதனையில் எவ்வளவு அவருடைய இனிமையான பிரசன்னத்தெல்லாம் கர்த்தர் ஊத்துறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மை நாம என்ன செய்யணும்? திடப்படுத்திக் கொள்ளணும், பலப்படுத்திக் கொள்ளணும். அதான் இளைப்பாறுதல். ரெண்டாவது என்னன்னா, எவ்வளவு இழப்பு, நஷ்டம், வேதனை, கஷ்டம், கண்ணீர் நேரத்திலையும் நிதானத்தை இழக்கக்கூடாது. என்ன? யோபு எல்லாவற்றையும் இழந்த போதும் ஆண்டவர் அவனை குறித்து என்ன சாட்சி சொன்னார்? அவன் நிதானமாய் பேசுகிறவன். அவனுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஞானிகள்ங்க. அந்த யோபு புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு ஆமா, அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி, இது மாதிரி என்னென்னலாம் ஆலஜி உண்டோ அத்தனையும் பேசியிருக்கிறாங்க. அவ்வளவு ஞானிகள். ஆனால் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் கணக்க முடிச்சிட்டார். என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேச. நீ பேசுனதெல்லாம் அறிவு தான், ஆனால் அறிவு கெட்டவன் மாதிரியே பேசியிருக்கிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மனநோயாளியாக இருந்து பிரயோஜனம்? ஆண்டவர் முட்டை மார்க் போட்டு விட்டுவார். நான் எவ்வளவோ அறிவாளிகளை பார்த்துருக்கிறேன், மனநோயாளிகள். என்னத்தை சொல்ல? புரியுதா உங்களுக்கு? அறிவு இருக்கோ இல்லையோ, மனம் எப்படி இருக்கணும்? அமைதலா இருக்கணும். யோபு என்ன பேசுறான்? அப்படி நிதானமாய் பேசுறான். என்ன பேசினா? பாதிக்கப்பட்டதெல்லாம் யாருதான்? யோபு தான். ஆனா அவன் ஸ்டெடியா இருக்கிறான், நிதானத்தை இழக்கல. அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரியா, அவர் எடுத்தாரியா, உன் வேலையை பார்த்துட்டு போயா, நீ என்ன செய்யாத, உசுப்பு ஏத்தாத. ஆமா, எதையும் நான் இழக்கல, என்ன எதையும் நான் சம்பாதிக்கல. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். மனைவி வந்து என்ன செய்யறா? அவன் நிதானத்தை இழந்துட்டா. அவன் என்ன சொல்றா? இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், ஜீவனை விடுவோம்ல சொல்லியிருக்கணும். நீ என்ன சொல்றது, கற்பு கரசியா இருந்தா, கண்ணகி பரம்பரையா இருந்தா, பத்தினியா இருந்தா நீ என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஜீவனை விடுவோம்.
இவ பிளான் பண்ணிட்டா, இவனுக்கு நேரம் சரியில்லை, இனி இவன் கூட நம்ம வாழ்ந்தா நமக்கும் கட்டம் சரியில்லாமல் போகும், அதனால நீர் ஜீவனை விடும், நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ நிதானமா பேசல, ஆனா இவன் அப்பவும் நிதானமா இருக்கிறான். அவ சொன்னாங்கன்னு இவன் நிதானத்தை என்ன செய்யல, இழக்கல. பைத்தியக்காரி பேசுகிறது போல. நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லுவோம், லூசு. இனிமேல் அந்த போல வார்த்தையை சேர்த்துக்கோங்க, லூசு மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா மனைவி லூசு கிடையாது, லூசு மாதிரி பைத்தியக்காரி பேசுகிறது போல. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப உச்சகட்டமான விஷயம் என்னன்னா, அவன் சொல்றான் அவர் செய்ய நினைத்தது அப்படின்னா, ஏப்பா நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிறாருப்பா, என்னென்னமோ செய்கிறாருப்பா, என்ன செஞ்சாலும் அது நல்லது தான்ப்பா, அவர் நல்லவருப்பா, அவர் வல்லவருப்பா. அவர் செய்ய நினைத்தது. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைச்சது நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிதானத்தை இழக்கக்கூடாது, ஸ்டெடியாக இருக்கணும். என்னமோ செய்கிறார் கர்த்தர், அவர் எல்லாம் நன்மைக்கு தான் செய்வார். அவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார். என்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவர் இளைப்படையவில்லை, அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் உறங்கவில்லை, அவர் தூங்கவில்லை. என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து எவ்வளவு நிதானம் பாருங்கள். இப்போ எவ்வளவு சத்தியத்தை கேட்குறோம். ஏங்க சத்தியம் எதுக்குங்க? இந்த மாதிரி சங்கட நேரத்தில் நம்மளை தெளிவாக நடத்துறதுக்கு தான் என்னது சத்தியம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் ஒரு சத்தியமும் மனசுக்கு என்ன செய்ய மாட்டேங்கி. அப்போ மனசு சரியில்லைன்னு அர்த்தம். மனசு மூணாவது, மரியாள் போல தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கணும். அந்த நேரம் நம்ம மனசு சலனப்படவே கூடாது. நீங்கள் நிறையா பேர் டைம் இல்லை பாஸ்டர், உட்கார்ந்தவே முடியலை பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. டைம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, மனசு சரியில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனநோயாளியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மாறிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஜெபிக்காதவங்க எல்லாருமே மனநோயாளி தான். ஏன்னா தேவையானது ஒன்றுன்ட்டாரு. அப்போ அந்த தேவையானதை செய்யாமல் மற்ற நீ தேவைன்னு நினைக்கிற எல்லாத்தையும் செஞ்சினா நீ யாரு? சும்மா சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை நினச்சி சொல்லுங்க, என்ன மனநோயாளின்னு சொல்லுங்க. தேவைன்னு சொல்லிட்டார்ல, ஏப்பா தேவையானது இதுதான்ப்பா. தேவனுடைய பாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீ காலையில் உட்காந்து பாட்டு பாடு, ஜோம் பண்ண, வேதம் வாசின்னு சொன்னால், எனக்கு படிக்க வேண்டியிருக்குது, என்ன வேலைக்கு போக வேண்டியிருக்குது, நான் சமைக்க வேண்டியிருக்கு, பாத்திரம் கழுவ வேண்டியிருக்குன்னா நீ யார்? பக்கத்தில் இருக்கிற ஆளை நினச்சி சொல்லுங்கள், மனநோயாளி. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்வாராக, கிரியை செய்வாராக. அவருடைய பாதம், அவருடைய பிரசன்னம். எங்க நம்ம பாரத பிரதமர் மோடி தியானம் பண்றாருங்க. காலையில் எந்திரித்த உடனே என்ன, அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன், என் இயலாமை மௌனமாயிருக்க அவரை போலாவேன். என்ன பாருங்க, அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலாய் காத்திருப்பேன். அதான் தேவ சமூகத்தில் ஸ்டில். ஆனா மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து அவளுக்கு ஜெபிக்க உட்கார்ந்த உடனே அப்பதான் ஃபார்முலா எல்லாம் மனசுக்கு வருது, எல்லா தியரமும் அப்பதான் மனசுக்கு என்ன செய்யுது, வருது. எல்லா வேலையும் அப்பதான் மைண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது. வெளிப்பாடு கிடைக்குது, வெளிச்சம் பிறக்குது. அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் துண்டை கட்டாமல் பாத்ரூம்ல இருந்து யுரேக்கான்னு ஓடினார்ல, அதே மாதிரி சுரேகான்ட்டு கிளம்பி ஓடிடுறது ஜெபம் பண்ற இடத்துல இருந்து. பக்கத்தில் பார்த்து என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இப்படி பண்றீங்க? மனநோயாளியாக இருக்காதீங்க. சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். அவரை தானே சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். மனநோயாளியாக இருக்காதீங்க.
காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் பி ஸ்டில். ஸ்டில், அந்த நிலை நமக்கு வேணும். கடைசியாக சொன்னேன், நல்லா தூங்கணும். போன வாரம் நல்லா தூங்கினவங்கள ஒரு இலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஓவர் திங்கிங் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், போன வாரம் நான் பேசின நிறையா பேர் என்கிட்ட ஓவர் திங்கிங் பற்றி பேசினாங்க. பாஸ்டர் ஓவர் திங்கிங் பாஸ்டர் அப்படின்னாங்க. எத்தனை பேர் வீட்டில் பேசிக்கிட்டீங்க ஓவர் திங்கிங்? ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. அடுத்த வாரம் வச்சுருக்கிறேன் ஓவர் திங்கிங்கை வச்சு தான். பெரிய செய்தி இருக்குது பாருங்க. நல்லா தூங்கணும். சரி, மனம் ஒரு வீடு மாதிரி. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை குப்பையாக வச்சுருப்பாங்க, நாரும் வீடு. ஆமாம், துணியெல்லாம் அப்படி சுருட்டி சுருட்டி அப்படி வச்சுருப்பாங்க. ஆமாம், பொருட்கள்லாம் அப்படி அப்படி இருக்கும். ஐயோ, குப்பையெல்லாம் அப்படி அப்படி தள்ளி தள்ளி விட்டுறது. பேடு வீடு. ஆமாம், சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை நல்லா கூட்டி பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணி ரூம் ஸ்ப்ரே டெட்டால்லாம் போட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போனாலே சம்மன் இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட வீடு? மனதில் குப்பை கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லாவே என்ன செய்யாது, இருக்காது. மனசை நல்லா கூட்டி பெருக்கி க்ளீனாக வச்சுருக்கணும். வீட்டை கூட்டி பெருக்க ஆனால் மனசை ஒழுங்காக கூட்டி பெருக்கி க்ளீனாக வச்சுருந்தீங்கனாலே வீட்டை என்ன செய்வீங்க? நான் அதை தான் சொல்கிறேன், மனசு ஒழுங்காக இருந்தால் வெளியே இருக்கிற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? க்ளீனாக இருக்குங்க. உங்கள் வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் உங்கள் மனசு எப்படின்னு. உங்கள் வேலையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்கள் மனசு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எதையும் பெர்ஃபெக்டாக பண்ணுவீங்க, தெளிவாக பண்ணுவீங்க. உங்கள் சாம்பாரை சாப்பிட்டாலே தெரிஞ்சு போயிருமே நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்கன்னு. சில பேர்லாம் டெஃபினட்டாக மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்குற லெவலுக்கு தான் சமைக்கிறாங்க. என்னத்தை தான் போடுவாங்களோ. அதாவது கவனிங்க, சில பேர் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சமையல் சரியாக வராது. ஆனால் வராமலேயே இருந்துடக்கூடாது, சரியா? ஆமாம், எந்த ஒரு பழக்கமும் அது செய்ய செய்ய அது பெர்ஃபெக்ட் ஆகிக்கிட்டே என்ன செய்யும், இருக்கும். அதனால் புதுசாக சமைக்கிறவங்களை சொல்லலை, ஆனால் பல வருஷம் ஆகுது ஆனாலும் நான் இப்படி சமைக்கிறேன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய மருத்துவர் யார்? மனநல மருத்துவர். ஸோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உங்கள் வீட்டில் சாம்பார் சரியில்லைன்னா ஏங்க ஒரு தோசை அதை ஒழுங்காக திருப்பி போட வராதாங்க. கேட்டால் கல்லை குறை சொல்கிறது, மாவை குறை சொல்கிறது. அப்போ கல் சரியில்லைன்னா கல்லை மாற்று, மாவு சரியில்லைன்னா மாவை மாற்று. என்னைக்கும் தோசை பிஞ்சிருச்சுன்னா இல்லை. ஏங்க ஒரு ஆம்லேட்டு வட்டமாக வராதா? டிசைனாக இந்தியா மேப் மாதிரி தான் இருக்குமா? என்னங்க அர்த்தம்? ஏங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, சரியில்லை. கவனிங்க, மனசு நல்லா இருந்தா, மன அமைதி இருந்துச்சுன்னா நம்ம வேலை எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்குங்க. பேசும், நம்ம பேரை பேசுங்க தெளிவாக. அதனால் ஆமாம், மன அமைதி. உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மன அமைதியை பற்றி ஏன் நம்ம தெரிந்துக்கிடணும், கற்றுக்கொள்ளணும், ஏன் இந்த மன அமைதி நமக்கு அவசியம்னு ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்னன்னா, இந்த மன அமைதி நமக்கு தேவை என்று இயேசுவே நமக்கு கொடுத்து சென்றது. இயேசு இந்தாடா இது உனக்கு ரொம்ப தேவைப்படும்னு சொல்லி எதை கொடுத்திருக்கிறார்? வரத்தை கொடுக்கல. எதை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? மன அமைதி. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல. இந்த அமைதியை கொடுத்திருக்கிறதுனால, என்னுடைய அமைதியை கொடுத்திருக்கிறதுனால உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா யாருடைய அமைதி, யாருடைய சமாதானத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க? கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். புரியுதா? யாராவது கத்தோலிக்க பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்.
பாருங்க, இயேசுவோடு பயணித்த சீசர்களுக்கு அந்த பயணம், அந்த உறவு வெறும் 3 வருஷத்துல முடிஞ்சிரும்னு அவங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கல. இயேசு தன்னுடைய பிரிவை குறித்து பேசுறாரு. முதல்ல அவங்களுடைய மனசை அவர் ஆயத்தம் பண்ணார். இதுல நமக்கு ஒரு நல்ல பாடம் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விரும்பத்தகாத செய்தியை யாருக்காவது சொல்ல போறீங்கன்னா முதல்ல அவங்க மனசை என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். திடீர்னு குண்டை தூக்கி என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டு ஷாக் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள நீங்க தான் எங்க கூப்பிட்டு அலையணும், மனநல மருத்துவர்கிட்ட. யாரையும் ஷாக் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பாருங்க, ஏன்னா வெறும் 3 வருஷத்துல ஒருத்தரோடு உள்ள உறவு முடிஞ்சு போகும் அப்படின்னு யார் நினைப்பா? ஆமா. ஸோ ஆண்டவர் முதல்ல எடுத்தோடனே 1ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, உங்கள் இருதயம் பாருங்க, எடுத்தோடனே பா நல்லாரு என்ன, ஸ்ட்ராங்காரு என்ன அப்படின்னா அப்படிதான் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், போயிட்டு நான் வந்து உங்களை நான் என்ன செய்வேன், நான் உங்களை திக்கற்றவரெலாம் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். என்ன மாதிரியே ஒரு தேட்டரில் வாழ்னேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். ஆமாம், அவர் நான் சொன்ன எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார், நினைப்பூட்டுவார். ஆமாம், கொஞ்ச காலத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வடிவில் என்னவே நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. பாருங்க, அப்படி நான் போறேங்கிறத நாசுக்கா எப்படி ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி சொல்லார் பாருங்க. அந்த வரிசையில் தான் ஆண்டவர் சொல்லார், நான் எதை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், என்னுடைய அமைதியை. இப்போ இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்னன்னா அவரிடத்தில் இருந்த அமைதி, மன அமைதி. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீங்களும் இந்த உலகத்தில் என்ன போல ஒரு வெற்றியான ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும்னா உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ஆண்டவர் நமக்கு தேவையானதான் என்ன செய்கிறாரு, கொடுத்துட்டு போகிறார். அவர் பாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அதை வச்சு நம்ம சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் என்ன செஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உனக்கு நான் என்ன கொடுத்துட்டு போகிறேன், என்னுடைய அமைதியை கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அப்போ இந்த மன அமைதி இல்லாமல் கர்த்தருக்காக ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய முடியாது என்கிற ஒரு நல்ல பாடத்தை நம்ம இதிலிருந்து என்ன செய்கிறோம், புரியுதா? இந்த மன அமைதி மிக 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 முக்கியமானது. அதனால தான் ஆண்டவர் இதை நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன், என்கிட்ட இருந்த அதே அமைதியை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ எது ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள், வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்? சத்தமாக சொல்லுங்கள், எது முக்கியம்? எதை இழந்தாலும் எதை இழக்கக்கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், பாருங்க அந்த சிந்தை மனம் எல்லாமே ஒன்று தானே. அப்போ அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த அமைதி உங்கள்கிட்ட இருக்கணும், அமைதி நிறைந்த மனம் உங்கள்கிட்ட இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அது பீஸ்ஃபுல் மைண்டு. அதனால் பாருங்கள், இயேசுவினுடைய அந்த சிந்தையில் தாழ்மை இருந்தது. அதனால் அவர்கிட்ட ஈகோவே கிடையாது. எவனாவது வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போனாலும் ஸோ நைஸ் யூ நோ, ஐ லவ் திஸ் காய் அப்படின்பாரு. என்ன அவர்கிட்ட ஹி ஹஸ் நோ ஈகோ. என்ன பார்த்து எப்படி சொல்லலாம் அவன், நான் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? ஹி ஹஸ் நோ ஈகோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஷுட் நாட் ஹாவ் ஈகோ. நிறைய பேருக்கு ஈகோனா என்னன்னு தெரில. எவனா ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டான்னா அப்படி சுருன்னு ஏறுது பார்த்தீங்களா? கூல் மேன், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள், ஏசுநாதரோட பெரிய ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை இல்லை. அப்போ கூல் கூல். உங்கள் மேலே சாணியவே கரைச்சி ஊற்றினாலும் கூல். அவர் தாடி முடியை பிடுங்கினாங்க, கண்ணை கட்டி விட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு ஒன்று அரைஞ்சவன் யாருங்கிறாங்க, அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? நீ உண்மையிலேயே கிறிஸ்துவானால் நீ உன்னை நீயே ரட்சித்து கொண்டு எங்களை ரட்சிக்கலாமே அப்படிங்கிறான். பேசுகிறக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இயேசுவால் சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியுமா முடியாதா? முடியுங்க. ஏற்கனவே ஒரு தடவை அவரை மலைக்கு கூட்டு போய் அங்கேருந்து தள்ளி விட போகும்போது அவர்களை விட்டு மறைந்து போனார். அவ்வளோ பெரிய தெய்வம், அவர் அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க. ஹி வாஸ் வெரி கூல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கூல். கொதிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு சூடு சொரணை
வெட்கம், மானம், நோ, கூல். ஏன்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்கணும். கிறிஸ்து இயேசு மனத்தாழ்மையின் சிந்தை உடையவர். அதனால தான் அவரால் சீசருடைய பாதத்தை என்ன செய்ய முடிந்தது? கழுவ முடிந்தது. தன்னை காட்டி கொடுத்த சிநேகிதனை பார்த்து என்ன சொல்றாரு? கமான் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. எவ்வளோ கூலாக இருந்தால் அப்படி சொல்லியிருந்துருக்கணும். நம்மனா சூடாயிருவோம். அடா துரோகி, நீ எல்லாம்டா அப்படின்னு. ஆமாம், சமீபத்தில் கூட ஒருத்தர் பயங்கரமாக சபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நமக்குள்ள அப்படி பொங்கி வரும். நீ நல்லா இருப்பியாடா, உனக்கு சோறு ஓட்டேனேடா, அந்த சோறெல்லாம் உனக்கு வெளிப்பாடுகள் அப்போ தான் வரும், எனக்கு வரல. அப்படி சூடானோடனே நமக்குள்ள அப்படியே ஊத்தா என்ன செய்யும்? அது வேற ஊத்து. உங்கள் உள்ளத்துலேருந்து என்ன ஊத்து வரணும்? ஜீவ ஊற்று. காட்டி கொடுக்க வந்திருக்கிறான். இவன் காட்டி கொடுப்பான்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் he was very cool calling him friend. My friend, come on, hug me, kiss me. பாருங்க எவ்வளவு கூலாக இருக்கிறாருன்னு. அவருடைய சிந்தை, அவருக்கு ஈகோ கிடையாது. அது மாதிரி இயேசுவுக்கு பிதா மேலே விசுவாசம் இருந்துச்சு. அதனால தான் எந்த சூழ்நிலையும் அவருக்கு பயமே கிடையாது. கடல் கொந்தளிக்கும் போது அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் தூங்கிட்டு பிரச்சனையை டீல் பண்ணுங்க. தூக்கத்திலேயே பிரச்சனை என்ன செய்யாதீங்க? டீல் பண்ணாதீங்க. அது மோசமான பழக்கம். ஸோ பிரச்சனை, பி ஸ்டில் அவுட், ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். காலையில் எழுந்துச்சு பிரச்சனை என்ன செஞ்சுக்கிறேன்? பார்த்துக்கிறேன். நடுராத்திரி எவனும் என் பிரச்சனைக்கு, எவனும் எந்த பிரச்சனைக்கு என்ன செஞ்சிடாத. ஆமாம், உலகத்துக்கே தெரியணும். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் இவன் இப்பொழுது என்ன செய்வான்? தூங்குவான். இயேசு பாருங்க, அது மாதிரி எந்த பாடுகளும் பிதா அனுமதித்தது அப்படிங்கிற வெளிப்பாடு இயேசுவுக்கு இருந்ததுனால எந்த பாடுகளையும் என் கல்வாரி சிலுவையை கூட அவர் சந்தோஷமாக என்ன செய்தார்? சகித்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் எல்லா பாடுகளுக்கும் பின்னால் ஒரு பரவசம் என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லா சங்கடங்களுக்கும் பின்னால் ஒரு சிங்காரம் இருக்கிறது என்று. இயேசுவினுடைய முகத்தில் அவ்வளோ பெரிய அமைதி. எப்போ அமைதி? சிலுவையில் தொங்கும்போது அவருக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. எப்படி நம்ம அவர் அமைதியை பாருங்க, அதுக்குன்ட்டு முகம் இல்லாமல் சுளிக்க தான் செய்வார். அப்படிலாம் கத்தாமலாம் இருந்திருப்பார். மனுஷனாக இருந்தால் கையில் ஆணி அறையும் போது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். அது உண்மையிலேயே மென்டல் ஸ்டேஜ், அது வேற விஷயம். வலிச்சிருக்கும். ஆனாலும் அவர் பாருங்கள், யாரையும் சபிக்கலை, யாரையும் பயமுறுத்தலை, யாரையும் குற்றம் சாட்டலை, வெறுப்பை என்ன செய்யலை. அவர் மாறா தனக்கு விரோதமாக செஞ்சவங்களை அவர் மன்னிச்சு ஜெபம் பண்ணுறார். பிதாவை இவர்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க, ஆண்டவரே மன்னிங்க. அவர் பாருங்கள், அந்த 7 வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக வெளியே வருதுன்னு பாருங்கள். அந்த நிதானத்தை அவர் என்ன செய்யலை? இழக்கவே இல்லை. ஸோ கவனிங்க, ஏன் நீங்கள் மன அமைதியாக இருக்கணும்? நமக்கு இந்த அமைதி வேணும்னு யாரே அமைதியை கொடுத்துட்டு போயிருக்கா? இயேசு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா வந்து என் அமைதி எங்கடான்னு கேட்பாரா இல்லையா? பக்கத்தில் பார்த்துக்கலாம், இந்த இயேசுநாதர் அமைதியை வச்சிருக்கியான்னு கேளுங்க. புரியுதா? அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆல்ரெடி வாட் வி ஹாவ்? பீஸ் ஆஃப் ஜீசஸ். அவருடைய சமாதானம், அவருடைய அமைதி நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. புரியுதா? அதனால் யாராவது இப்படி பொங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா சத்துன்னு ஒரு அறையை வச்சு விட்டுருணும். வச்சு விட்டு ஏசுநாதர் கொடுத்த அமைதி எங்கப்ல அப்படின்னு சொன்னால் போதும், எல்லாம் சர்வமும் என்ன செஞ்சிடும்? அடங்கிடும். அப்படி யாரும் டெஸ்ட் பண்ணிடாதீங்க, அது நமக்கு சோதனையாக முடிஞ்சிடும். ஆமாம், சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. ஏமா ஏசுநாதர் கொடுத்த அமைதி எங்கம்மா? ரெண்டாவது, இந்த மன அமைதி இருந்தால் தான் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். எதுக்காக இந்த மன அமைதி நமக்கு தேவை? தேவனுடைய சத்தம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்கிறார். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்று அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. தேசத்தையே பாகாலின் விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்தின 450 தீர்க்கதரிசிகளை கொன்று அவர் நாட்டையே பரிசுத்தம் பண்ணிட்டார். இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் வீரன் யார்? இந்த எலியா.
19வது அதிகாரத்தில் அந்த நாட்டின் ராணி ஏசபேல் ஒரு மிரட்டல் விட்டா பாருங்க, உன்னை கொன்று வேண்டா அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்ட உடனே கவனிங்க, அந்த மிரட்டலை தாங்கக்கூடிய மனம் அவர்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா? புரியுதா? அப்போ உங்களுக்கு மனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சங்கீதம் 112:7 சொல்லுது, 112:7, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் என்ன செய்ய மாட்டான், கர்மேல் விசுவாசி என்ன செய்ய மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் ஷாக் ஆகவே கூடாது. புரியுதா? அப்படியா? இப்போ துர்ச்செய்தி இல்லை, ஃபோன் வந்தோடனே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ல போறாங்களோ, ஷாக்காகவே கூடாது. ஏன்னா அவன் கர்த்தரை நம்பி திடன். சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம மனசை எப்படி வீக் ஆக்கணும்னு. அதனால எப்பவுமே அவன் மிரட்டலை விட்டு பார்ப்பான், மிரட்டி பார்ப்பான். பார்வோனுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேலின் மூப்பர்கள் கலங்கி போனார்கள். மோசே மூலமாக பெரிய ரட்சிப்பு வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே போய் என் ஜனங்களை போக விடுன்னு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறாருன்னொன்னே பார்வோன் என்ன சொல்லிட்டான், இனி உங்கள் வேலைக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்த சப்ளை எதையும் நான் தரமாட்டேன், ரா மெட்டீரியலை நீயே கலெக்ட் பண்ணு, ஆனால் ப்ரொடக்ஷனில் ஒரு கல் கூட என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது, வேலையை கூட்டு, ஞாயிற்றுக்கிழமை எவனையும் லீவு போடக்கூடாத, வாரத்தில் 7 நாளும் வேலை. மிரட்டி விட்டான் பார்வோன். இஸ்ரவேலின் மூப்பர்கள் கலங்கி போனாங்க. ஆனால் மோசே என்ன செய்யலை, பயப்படவே இல்லை. கோலியாத் வந்து மிரட்டுறான். சவுலும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் மிரண்டு போய் 40 நாட்கள் கையும் வரமாட்டேங்கி, காலும் வரமாட்டேங்கி, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனால் சாப்பிட்றான், தூங்குறான். பாருங்க இந்த மிரட்டல். ஆனால் தாவீது பயந்தானா? சொல்லுங்க, பயப்படலை. அது மாதிரி நம்ம பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா அது ஒரு பயம்ங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான், அது நம்ம மனசை பாதிக்குது, அவ்வளோதான். நீங்கள் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா யூ ஒன்ட் ஃபியர் ஃபார் எனிதிங். எதை கேட்டும் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க. சொல்லுங்கள். இப்போ இந்த எலியா என்ன பண்ணுறாரு, ஷாக் ஆயிட்டார். என்ன சொல்கிறாரு பாருங்க, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை காத்திலும், அதாவது நான் சாகணும், நான் வாழ விரும்பலை, இவ்வளவு நெருக்கடியில் நான் வாழணுமா, நான் சாகணும் அப்படின்னு சூறை செடியின் கீழே குப்புறப்படுத்துங்க. கவனிங்க, நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, இளைப்பாறுதல் என்றால் என்ன. இளைப்பாறுதல் என்றால் என்ன? எந்த பிரச்சனையிலையும் நம்மளை என்ன செஞ்சுக்கிடணும். இப்போ எலியா தன்னை திடப்படுத்தி கொண்டானா? இல்லை, அவன் திடனற்று போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். 2வது பாயிண்ட் என்னது, நிதானமாக பேசணும். இவன் எலியா நிதானமாக பேசுகிறானா? சாகணுங்கிறான். என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லைங்கிறான். நல்லவன் இல்லாமலா நீ முந்தின நாள் அவ்வளோ பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நடத்தின? பாருங்க, அந்த நிதானத்தை இழந்துட்டான். 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். எலியா ஏற்கனவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், எந்நேரமும் ஜெபிக்கிறவன். ஆனா இப்ப என்ன பண்றான், தூங்குறான். அவனால ஜெபிக்க முடியல. பாருங்க, அப்ப இவன் இப்ப இளைப்பாறுதலை இழந்துட்டான், மன அமைதி என்ன செஞ்சிட்டான், இழந்துட்டான். ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறாரு, சாப்பிட்டு தூங்கிட்டான். ஏன்னா அவன் மூளை இருண்டு போச்சு. அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. சில பேர் நேரம் அப்படி இருக்கும் தெரியுமா, தூக்கம் மட்டும்தான் வரும், என்ன செய்யணும்னே நமக்கு என்ன செய்யாது, ஓடாது, பிளைண்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்க, அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குவீங்க. ஆமாம், உங்கள் இலக்கை அடைய முடியாது. அன்னைக்கு ஃபுல்லாக போட்ட ஷெட்யூல் என்ன செய்யாது, ஒன்றுமே நடக்காது. கேட்டால் அப்படியே சும்மா சொங்கி மாதிரி உட்காந்துருக்கு, என்ன என்ன செய்யனே தெரியலை. உங்கள் மனசு சரியில்லை, உங்கள் மனம் குப்பையாயிடுச்சு, அதை கிளியர் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்கான். அப்புறம் திரும்பவும் தட்டி எழுப்பி போடா அப்படின்னு 40 நாள் நடக்க வைக்கிறாரு. போகிறாங்க. கவனிங்க, தூக்கமே இல்லைனாலும் பிரச்சனை தான், ஓவரா தூங்கினாலும் பிரச்சனை தான். புரியுதா உங்களுக்கு? ஆமாம்,
இப்போ 40 நாள் நடந்து போய் அங்கே ஒரு கெபியில் போய் திரும்ப படுத்து தூங்கிட்டான். திரும்ப அவர் டே என்னடா பண்ணுற, வெளியே வாடா அப்படிங்கிறார். அதாவது இவனோடு இடைப்பட விரும்புகிறார். ஆனால் அவன் மனம் சரியில்லாதனால இவனால் தேவனோட கான்ஃபரன்ட் பண்ண முடியலை. வெளியே வா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. பாருங்க, இவன் வந்த இடம் எது தெரியுமா? ஓரேப், கர்த்தருடைய பர்வதம். ஆமாம், சரி. இப்போ கர்த்தர் வர்றாரு. அங்கே முதல்ல என்ன வந்துச்சு? ஒரு பெருங்காற்று. ஆனால் அதில் ஆண்டோடைய சத்தம் இல்லை. ஆண்டவர் அவனோட பேசல. அடுத்து பூமி அதிர்ச்சி. கர்த்தர் பேசல, ஆனால் கர்த்தர் இருக்கிறார். மூணாவது அக்கினி. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். பாருங்க, அப்ப கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நீங்க முதல்ல என்ன ஆகணும்? அமைதியாகணும். ஏன்னா அவர் எப்படித்தான் பேசுவார். சில நேரம் பார்த்துருக்கீங்களா, சில பேர் அவர் நம்ம சவுண்டை வாய மூடு அப்படிங்கணும். அதுக்கப்புறம் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி அரட்டவே மாட்டார். அப்போ என்ன செய்ய? அவர் சத்தத்தை நீங்கள் கேட்குற வரைக்கும் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு குதின்னு குதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளவு முடியும், நீ குதிடா, நீ சாப்பிட்டதெல்லாம் சீரணிச்சு உனக்கு பலனற்று போகும் வரைக்கும் நீ நல்லா ஆடு அப்படின்னு ஆண்டவர் விட்டுருவார். ஆனால் பலனற்று போனால் தானே, பலன் குறையும் போதெல்லாம் போய் ஜூஸை குடிச்சிட்டு வந்து கத்துறது, சண்டையை போடுறது. எங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்க பாருங்க. அவர் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கறதுக்கு we need a peaceful mind. அவருடைய பாவத்தில் அமைதியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது அவர் தான் நல்ல ஆவி, நம்மை செம்மையான வழியில் என்ன செய்யணும்? நடத்தணும். அவர் தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து. ஆனால் கண்டித்து உணர்த்துவார்னோடனே கத்துவார்னு தயவு செய்ய என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சாதீங்க. அவர் ஜென்டில் ஹோலி ஸ்பிரிட், மென்மையானவர். அதனால் அவர் எப்பயுமே நம்மகிட்ட எப்படி தான் டீல் பண்ணுவார்? ரொம்ப சைலண்டா. ஆமாம், நம்ம வைலண்டாக இருந்தோம்னா அவர் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துருவார். நீங்கள் எப்போ அப்படிங்கும்போது தான். அதனால தான் பாருங்கள், எப்பயுமே நல்லா குதின்னு குதிச்சு கொந்தளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு இருதயத்தில் குத்து வரும். பார்த்துருக்கீங்களா? நீ பேசியிருக்க வேண்டியதில்லை, நீ இவ்வளவு குதிச்சிருக்க வேண்டியதில்லை. நீ இதெல்லாம் யார் இப்போ வேலையை பார்க்குறா? நீங்கள் அமைதியானவொடனே அவர் பேசுறது அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது. இதே இது நம்ம முதல்ல அமைதியாக இருந்தோம்னா என்ன செஞ்சுருப்பார் அவர்? நீ பேசாமரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நமக்கு என்ன செய்யலை, கேட்கல. என்ன நம்ம மனம்தான் இப்போ அப்படியே கொதி நிலையில் இருக்குதுல்ல. கொல 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 கொல. பாருங்க, சவுல் சொல்றான், அவர் ஊரிமினாலாவது என்ன செய்யலை, சொப்பனத்தினாலாவது தீர்க்க தரிசனத்தினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. 1 சாமுவேல் 28:6. பேசலைங்கிறான். ஆண்டவர் பேசாதவரா சொல்லுங்க? ஆனா இவன் ஏற்கனவே ஒரு மனநோயாளியே. புரியுதா? இவன் மனநோய்க்கு யாருக்கு வயலின் வாசிக்கிட்டு இருந்தா? தாவீது. அப்பதான் அவனால் தூங்கவே முடியும். ஒரு மனநோயாளி. இப்போ தாவீதையும் இல்லை, தாவீதையும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ யார் இவனுக்கு வயலின் வாசிக்க? ஆள் இல்லை. அப்போ இவன் எந்நேரமும் ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கிறவன்ட்ட எப்படிங்க கர்த்தர் பேசுறாரு? இவனுக்கு கேட்காது, இவனால் கேட்க முடியாது. கேட்குற மனநிலையில இவன் இல்லை. இவன் மனநிலை கொதி நிலையில் இருக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு நல்ல மனநிலையா கொதி நிலையா? அதனால் யாராவது இப்படி கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எட்டு வந்து என்ன செஞ்சிடணும், மூஞ்சில் ஊற்றிடணும். நீங்கள் யாரும் ட்ரையல் பார்த்துடாதீங்க. நான் ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் அது வெடிச்சிடக்கூடாது பாய்லர். ஆனால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆனால் இதே நேரம் தாவீது பாருங்க, அதே சந்தர்ப்பத்தில் தான் இது எல்லாமே முன்ன பின்ன நடக்கிற அதிகாரம் தான். தாவீது எல்லாத்தையும் இழந்து நெருக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உடன் இருந்தவங்கெல்லாம் இவனை கல்லறிய பார்க்குறாங்க. இப்படி தாவீது நெருக்கப்படுகையில் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாவீது
ஏன்னா ஆசாரியன்ட்ட ஏபோத்தை கொண்டு வர சொல்லி, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு தேவன், அதை பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் சொல்றத கேட்கிற அளவுக்கு தாவீதினுடைய மனநிலையில ஒரு அமைதி இருந்துச்சு. ஏன்னா முந்தின வசனத்துல அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, இந்த இளைப்பாறுதல் இருந்தா தான் கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுக்கு என்ன செய்யும்? கேட்கும். எங்கள் ஆண்டோடைய சத்தம் கேட்டால் தான் நமக்கு பிரச்சனையே இல்லையா? நமக்கு தீர்மானம் எடுக்கிறது ஈஸி, முடிவு எடுக்கிறது ஈஸி, நம்ம செய்கிறது சரியா தப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஈஸி. எத்தனை பேர் அமைதலாக இருக்க போறீங்க? ஓ, இப்போவே அமைதலாக தான் இருக்கீங்களா? வெரி குட். மூன்றாவது, நீங்கள் அப்போ தான் சரியானதை செய்ய முடியும். நீங்கள் அமைதலாக இருந்தால் தான் யூ ஷுட் நோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். 1 சாமுவேல் 24:5 அதாவது சவுல் தாவீதை ரொம்ப காலம் துரத்திக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ காலம் துரத்துவான்? உயிருள்ள வரைக்கும் என்ன செய்வான்? துரத்த தான் செய்வான். ஆமாம், இது நித்திய கண்டம், ஜென்ம பகை. ஒரு நாள் இந்த தாவீது ஒரு கெபிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். இவனை தேடி வந்த சவுல் காலை கடனுக்காக அந்த கெபிக்குள்ளே ஒதுங்குறான். தாவீது அவனுடைய மனுஷரும் அந்த கெபிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. சவுல் கெபிக்குள்ளே என்ன 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் ரெஸ்ட் எடுப்பான்? ஏன்னா அது உள்ள கெபிக்குள்ளே இருட்டாக இருக்கும். அதனால் அவன் அந்த கெபிக்கின் வாயிலுக்குள்ளே ஒரு மறைவுக்காக உள்ளே வர்றான், அவ்வளோதான். கெபினா தெரியுதா? குகை மாதிரி இருக்கும் வனாந்தரங்களில், அதுவும் பலஸ்தீனா தேசத்தில் நிறையா உண்டு இது மாதிரி. ஸோ அவன் அப்படி உள்ளே ஒதுங்குறான். ஒதுங்கினவன் இருட்டையாக பார்த்துக்கிட்டு இருப்பான், வெளிச்சத்தை தான் என்ன செய்வான்? பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ளே யார் இருக்கான்லாம் அவனுக்கு தெரில. அவன் வெளிச்சத்தை பார்த்து உட்காந்துருக்கிறான். அப்போ கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு இந்த ஜென்ம பகைக்கு இன்றைக்கி நம்ம முடிவு என்ன செஞ்சிடும்? ஆமாம், ஒரே வடா போற்ற முடிய சத்துருவை கத்தர் இந்த நாளில் உன் கையில் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்குறார். அதனால் போற்று அப்படிங்கிறான். உடனே தாவீது பக்கத்தில் போகிறான். ஆனாலும் பாருங்கள், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம், கத்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே நீ உன் கையை என்ன செய்யக்கூடாது? அந்த அபிஷேகம் பண்ணின கத்தர். அதனால் அவருக்கா என்னைக்காவது ஒரு நாள் இயற்கையாக சாவு வரும், அல்லது யுத்தத்தில் அவர் சாவார். ஆனால் நான் கொல்ல மாட்டேன். ஆனாலும் இன்னைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நம்ம கொல்றதுக்கு. ஆனால் நம்ம கொல்லலை அப்படிங்கிறத அவனுக்கு சொல்லணும். அவன் ஒரு மனநோயாளி, அவனுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும். அதனால் நான் போய் அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செஞ்சுக்கிறேன்? வஸ்திர தொங்கலை அறுத்துக்கிறேன்னு சொல்லி போய் பட்டயத்தை எடுத்து அதை லேசாக அறுக்கிறான். பின்னாடி நின்றுக்கிட்டு அறுக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் மனது அடித்து. கவனிங்க, அதாவது சவுல் திரும்பி நம்மளை கொன்றுவாங்கிறதுக்காக மனசை அடிக்கலைங்க. ஏன்னா சவுலெல்லாம் இவனுக்கு ஒரு எதிரியே கிடையாது. இவன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. சவுல் பயந்த கோலியாத்தை கொன்னவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான். இவன் சிங்கத்தை சர்வசாதாரணமாக வாயை கழிச்சவன். சவுலுக்கு பயந்து இவன் மனசு அடிக்கலை. ஆனால் சவுளுடைய சால்வையை அறுக்கிறது கூட இவனுக்கு மனசு என்ன செய்யுது? அப்போ அவனுடைய கான்சியஸ் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கு. கான்சியஸ் எல்லாருக்கும் ஷார்ப்பாக தான் இருக்குது. மனசு என்ன ஆகி போச்சு? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கான்சியஸ் வேலை பார்க்கறது மனசுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அதாவது பயத்தில் இருதயம் அடிக்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. புரியுதா? நமக்கெல்லாம் அந்த கோளாறுலாம் தெளிவாக இருக்குது. ஆனால் நம்ம செய்கிறது சரி தப்புங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருக்கிற, அதாவது ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குதுல்ல, இந்த மனசாட்சி, அது ஒரு நாய் மாதிரி. நாய் மாதிரி இல்லை, நாய் தான். நாய் எப்போ குலைக்கும்? திருடன் வந்தால் என்ன செய்யும்? நாய் குலைக்கும். நீ தண்ணியை போட்டு தூங்கிட்டீன்னா நாய் குலைக்கிறது தெரியுமா? அவன் திருடை வந்துட்டு என்ன செஞ்சுட்டு போயிடுவான், திருடிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த மனசு சரியில்லாதனால அந்த நாயினுடைய எச்சரிப்பு நமக்கு தெரில, அந்த கான்சியஸனுடைய எச்சரிப்பு நமக்கு தெரில. ஆனால் தாவீதுக்கு தெரிஞ்சது. ஆனால் இதே சவுலு 85 ஆசாரியர்களை கொன்றான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை அத்தனை பேரையும் கொன்றான். அப்போ யோசித்து பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாருடைய குடும்பத்தில் 100கணக்கான பேரை கொன்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கம்பானிக்கிறாங்க. அவன் மனசு அடிக்காமலா இருந்திருக்கும்? இல்லை. ஏன் அவனுக்கு அந்த மனசு அடித்தது தெரியல? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒரு மென்டல்.
மனநோயாளி. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்போ அவன் மனசுல எந்நேரமும் தாவீதை கொல்லணுங்கிற பகை, விரோதம், ஆத்திரம், எரிச்சல், கோபம் இப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தா மனசாட்சி வேலை செய்கிறது எப்படி தெரியும் வெளியே? யோசித்து பாருங்க. நம்ம மனசாட்சி சுத்தமாக இருக்குது அதாவது மனசாட்சி எப்பயும் சுத்தமாக தான் இருக்கும். மனசாட்சி நம்ம செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுது அப்படின்னா உங்கள் மனசு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், மனசு அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் சரியானதை என்ன செய்ய முடியும்? தவறை விட்டு விலகி போக முடியும். புரியுதா? ஆமாம். சரி, கடைசியாக விஷயம் என்னென்னா, இந்த மன அமைதி தான் உடல் ஆரோக்கியம். அமைதியான மனம் உள்ளவர்கள் எல்லா நிலைமையிலும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆரோக்கியம்ங்கிறது வெறும் சரீரம் மட்டும் கிடையாதுங்க. அதனால தான் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. அது மாதிரி இன்னொன்று இருக்குதுல்ல, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அந்த வசனத்தினுடைய முற்பகுதி என்னது? அப்போ மனசு நல்லா இருந்தா ஆரோக்கியம். ஆனால் மனம் முறிஞ்சு போச்சு, மனம் உடஞ்சி போச்சு, அல்லது மனம் சரியில்லை அப்படின்னா யாரால் தாங்கக்கூடும்னா, உனக்கு சும்மா ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் வந்தாலும் என்ன செய்யும்? சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஏதோ ஜலதோஷம் வந்ததையே அவன் செவ்வாய் தோஷத்துலேயே சந்தோஷமாக இருக்கான். ஜலதோஷம் வந்ததுக்கு என்ன பிரதர் சோகம் இல்லையா? ஜலதோஷம். அடா பாவி, ஜலதோஷம்லாம் நமக்கு உடன்பிறவா சகோதரனும் சகோதரியும் அப்பப்போ வந்துட்டு போவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தின அந்த உலகத்தில் வாழ முடியுமா? அவன் கை இல்லாமல் கால் இல்லாமலாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜலதோஷத்தை எடுத்து பிரச்சனை என்னன்னா, மனசு நல்லா இருந்தா என்ன வியாதி இருந்தாலும் நம்ம உற்சாகமாக என்ன செய்வோம்? இருப்போம். மனசு. அப்போ அந்த மன அமைதி தான் உடல் ஆரோக்கியம். மன அழுத்தம், கவலை இல்லாத வாழ்க்கை, அது பாருங்க இருதய நோயை தவிர்க்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள்ள அதிகரிக்கு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்படி உதருங்க பார்க்கலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஆமாம், எல்லாருக்கும் தைராய்டு. ஆமாம், இது வரைக்கும் இந்த சுகரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சுகர் உண்டா அப்படின்னா, இனி எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தைராய்டு உண்டா? இதெல்லாம் வரமாய் வந்தது. யார் பெற்ற வரம்? ஹார்மோன் இம்பேலன்ஸ் யாருக்கு? மனநோயாளிகளுக்கு. நீங்கள் நல்லா மனசை அமைதிப்படுத்தி பாருங்க, சக்கரை நோயும் போயிடும். புரியுது உங்களுக்கு? ஆமாங்க, நிறைய பேருக்கு எப்போ சக்கரை நோய் வரும்னா, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு இழப்பை நம்ம சந்தித்த உடனே சக்கரை நோய் வந்துடும். ஏன் சக்கரை நோய் வந்துச்சு அப்படின்னா, யோபுக்கு சக்கரை நோய் வந்திருக்கணும்ல, ஏன் வரலை? அவன் நிதானத்தை இழக்கலை. அவன் இந்த இழப்புக்கான காரணத்தை தேடலை. நல்லா விளங்கிக்கோங்க. எப்போ உங்களுக்கு இந்த இழப்பின் நேரத்திலலாம் துக்கம் ஓவராக போகும்னா, ஏன் 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 செத்த நீ காரணத்தை கண்டுபிடிச்சி எதையாவது சரி பண்ணிட முடியுமா? என்னமோங்க கர்த்தருடைய சித்தம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படின்னா நமக்கு சக்கரை நோய் வராமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதனால் இந்த கவலை, இந்த மாதிரி ஓவர் திங்கிங், அது கடைசியில் ஹார்மோன் இம்பேலன்ஸை கொண்டு வந்துடுது. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோன்னே தைராய்டு மாத்திரை போட்டு திரும்ப கவலைப்படு, நல்லா கவலைப்படு. ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க? தைராய்டு மாத்திரை போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தேவையா இது? சரி, தைராய்டு மாத்திரை போட்டதுக்கப்புறமா எப்படி இருங்க? சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் மாத்திரை ஒழுங்காக வேலை செய்யும். நான் உண்மையை சொல்கிறேன். உங்களுக்கு சுகர் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள், இது ஃப்ளக்சுவேஷனே ஆகாது. புரியுதா உங்களுக்கு? மன மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து, நல்ல ஔஷதம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? மெரி ஹார்ட் இஸ் அ குட் மெடிசின். அதிகமான யோசனையை தவிர்த்து நன்றாக தூங்கணும். ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்லை. ஆமாம். படுத்தீங்களா? எதை பற்றியும் என்ன செய்யக்கூடாது, நல்லா அப்படி பாட்டு பாடிக்கிட்டே என்ன செய்யணும்? தூங்கணும். ABCD EFG HIJK LMNOQ. ஏன்னா நமக்கு இதுதான் ஒன்றும் விளங்காது.
நம்ம பாட்டுக்கு ஆபத்து நாளில் கத்தர்னா என்ன ஆபத்து அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஏபிசிடியை படித்து பாருங்கள். ஸோ எத்தனை பேருக்கு பாட்டு தெரியும்? இன்றைக்கி லிங்க்கில் போடுறோம் நம்ம குரூப்பில், நல்லா பாடி கற்றுக்கோங்க. ஸோ படுத்தோடனே என்ன பாட்டு பாடணும்? ஏபிசிடி. ஆமாம், நல்லா தூங்கு. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஏங்க மன அமைதி இருக்கும்போது தான் என்னது புரியுதா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், நிறைய பேர் எனக்கு மறந்துடுது அப்படிங்க. குறிப்பாக அந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? படித்ததெல்லாம் மறந்தது. நான் சொல்ல, நீ படிக்கவே இல்லை. இல்லை, நான் படித்தேன், ஒப்பிச்சேன். இல்லை இல்லை, கவனிங்க. ஒரு காரியத்தை கூர்ந்து கவனிச்சுட்டா அது அப்படியே மெமரியில் இருக்குமாங்க, மறக்கவே செய்யாதாங்க ஜென்மத்துக்கும். அதுதான் சயின்ஸு. அப்போ நீ படித்த, ஆனால் எப்படி படிக்கலை? படிக்கும் போதே மனசு அப்படியே அலப்பாயுது. பார்த்துருக்கீங்களா? படிக்கிறவங்க நல்லா கணிச்சு அப்போ சுற்றி வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உனக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன். நல்ல மனநிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் இஸ் பவர். தெரியுமா உங்களுக்கு? பவர். பாருங்க, அந்த ஆராதனையில் நல்ல அமைதலான சூழலில் நீங்கள் கேட்குற செய்தி மறக்கவே என்ன செய்யாது. ஆமாம், அப்படி பவர், கான்சன்ட்ரேஷன். அதனால் எவ்வளோ சக்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள் வாழ்க்கையில். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எமோஷனலில் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். புரியுதா? மன அமைதி இருந்துச்சுன்னா, ஆமாம், நிறையா தீர்மானங்களை எமோஷனலில் எடுக்கிறது அது சரியாக என்ன செய்யாது, தெளிவாக நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயுசு நல்லா கெட்டி. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்கள், உனக்கு ஆயுசு கெட்டி. எப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் 3 வருஷத்தில் போகிறேன், ஆனால் நீ இப்படி அவசரப்பட்டு என்ன செஞ்சிடாத, வந்துடாத, என் அமைதியை நான் என்ன செய்கிறேன், உனக்கு கொடுத்துட்டு போகிறேன், நல்லா வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒழுங்காக 85 வயசு வரைக்கும் என்ன செய்யணும், இல்லாட்டினா மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்ருவேன் நான். அதனால் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில்? என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன், என்றும் ஸ்தோத்தரிப்பேன். அடுத்து பாடு தெரியும்ல, வீட்டில் பாடி பாடி என்ன செய்யுங்க, இருதயத்தை அமைதிப்படுத்துங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமாய். திருவசனம் தியானம் செய்து ஜெயமெடுப்பேன் நிச்சயமாய். திருவசனம் அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் என்ன செய்ய முடியும்? கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியை ஒரு விசை கூட அனல் மூட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அமைதியை தருகிற ஆவியானவர். அந்நிய பாஷையில பேசுங்க, அதுதான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு இளைப்பாறுதல். இயேசுவின் நாமத்தினாலே மன அமைதி வருவதாக, மன அமைதி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால மன அமைதி வருவதாக, மன அமைதி வருவதாக.
கர்த்தருடைய பிள்ளைகள் மன அமைதியாய் இருப்பார்களாக. கர்த்தருடைய பிள்ளைகள் இளைப்பாறுதலாய் இருப்பார்களாக. உங்க அமைதி எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க. எங்கிட்ட உங்க அமைதி இருக்குது. எங்கிட்ட உங்க அமைதி இருக்குது. ஓ ராஷாக்கா பாலா ரக்கா ரதல ரம ரதல ரம நமல வரதல ரம நரதல ரம நமௌர பரபல பரக்கர பலபரதல ஷபல பரமனா. நல்ல பிதாவே, இவ்வளவு நாள் உங்க அமைதி எங்கிட்ட இருக்குங்கிறது தெரியாம நாங்க வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. அது எங்க வாழ்க்கை எவ்வளவு தவறான திசையிலெல்லாம் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நாங்க நினைச்சு வருத்தப்படுறோம். ஆனா இன்றைக்கு நாங்க எங்களை இந்த அமைதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இளைப்பாறுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியம் எங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நாங்கள் கை கொள்ளும் போது எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த நோய்கள் பேய்கள் எல்லாம் சரியாக போகிறதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்கணும். எங்களை பார்க்குறவங்க எங்கிட்ட இருக்கிற அந்த மன அமைதியை பார்த்து கத்தட்ட வரணும். இதை விட பெரிய ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் இல்லைங்கிறத மற்ற ஜனங்கள் எங்களிடத்துல இருந்து புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தாரும். தேவன் சபையை நேசிக்கிறீர். தொடர்ந்து சத்தியத்தில் நடத்தி சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.